இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் கம்மி விலையில் ஸ்டாக்ஸ் இருக்கா? அப்படியே இருந்தாலும் அந்த ஸ்டாக்ஸை எப்படி வாங்கலாம்? ஏன் அந்த ஸ்டாக்ஸை பென்னி ஸ்டாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க? லோ ப்ரைஸ் பென்னி ஸ்டாக்ஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் 2023, இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் உங்கள் டாக்டர் எஸ்கே, இது உங்கள் யூனிஃபைட் டுட்டோரியல் சப்போர்ட். வாங்க வியூஎஸ், இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பென்னி ஸ்டாக்ஸ்னால் என்ன, பெஸ்ட்டு பென்னி ஸ்டாக்ஸ் 2023 என்னோட பெஸ்ட்டு பிக் எதுன்னு பார்ப்போம். தென் பென்னி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற முன்னாடி நம்ம எந்த விஷயத்தை கன்சிடர் பண்ணணுங்கிறதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பென்னி ஸ்டாக்னால் என்னன்னு பார்ப்போம். பென்னி ஸ்டாக்ஸ்னால் குறைந்த விலை பங்குகள்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் கம்மி விலையில் லிஸ்ட் ஆகியிருக்க ஷேர்ஸு. இந்தியன் என்எஸ்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 பைசா, 10 பைசா, 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா, 15 ரூபாய்க்கு கூட நிறைய ஷேர்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நான் அந்த மாதிரி ஷேர்ஸ் எல்லாம் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணல. நல்ல மார்க்கெட் கேபிடலைசேஷன் உள்ள கம்பெனிஸ் ஒரு 30 ரூபீஸ், 60 ரூபீஸ், 75 ரூபீஸ் அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சஜஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ பென்னி ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூ இன்வெஸ்டராக நீங்கள் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி பென்னி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதுக்கு பெரிய கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை. நம்ம இந்தியாவில் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பென்னி ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தான் வாங்குறாங்க. இதில் இன்ட்ராடே பெருசாக பண்ண மாட்டாங்க. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைமில் சில ஸ்டாக்ஸ்க்கு செல்லரே வரமாட்டாங்க. மோஸ்ட்லி அது அப்வர்ட் ஃப்ரீஸ் ஆகிரும், ஒரு 25%, 50% அந்த மாதிரி. இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் லிக்விடிட்டியும் பெருசாக இருக்காது. பென்னி ஸ்டாக்ஸ் பொதுவாக ஸ்பெக்குலேட்டிவாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு. பிகாஸ் ரொம்ப சின்ன வால்யூமில் ட்ரேட் ஆகிறதுனால இதோட டிமாண்டு ஜாஸ்தி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி சில பென்னி ஸ்டாக்ஸை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நான் உங்களுக்கு 2023 என்னோட பெஸ்ட் 4 பென்னி ஸ்டாக்ஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். நான் சஜஸ்ட் பண்ணுறதுனால நீங்கள் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் உங்களோட பர்சனல் ரிசர்ச் பண்ணிவிட்டு வாங்குங்க. இல்லைனா உங்களோட பர்சனல் ஸ்டாக் ட்ரேடிங் கன்சல்டன்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு கூட வாங்கலாம். இதில் நான் வந்து ரேங்க் வைஸில் நான் வந்து உங்களுக்கு 4 ஸ்டாக்ஸை வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீ டிக் விஜய் சிமெண்ட்டு, செகண்டு சிங்கர் இந்தியா, தேர்டு அடார் ஃபான்டெக்கு, ஃபோர்த்து என்பிசிசி இந்தியா. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டாக்ஸில் ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு டீட்டெயிலாக பார்ப்போம். ஸ்ரீ டிக் விஜய் சிமெண்ட் கம்பெனி பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக் 66 ரூபீஸ் பெர் ஈக்விட்டியில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டாக் ஒரு சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. லாஸ்ட் 2 இயர்ஸில் 200% ரைஸ் ஆகிருக்கு இந்த ஸ்டாக் ஓட ப்ரைஸு. சிமெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் தான் இந்த கம்பெனியோட ப்ரைம் ஆப்ரேஷன். ரீசெண்டாக லைம்ஸ்டோன் டெபாசிட் மைன்ஸ் அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்க்கு இவங்க ப்ரொடக்ஷனில் ப்ராப்ளம் வர வாய்ப்பில்லை. இவங்க கமல் அப்படிங்கிற பிராண்ட் நேமில் சிமெண்ட்ஸை ட்ரேட் பண்ணுறாங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ் ஃபினான்ஷியல் டேட்டா பார்க்கும்போது CAGR 10.3%க்கு க்ரோத் அடைச்சிருக்கு. CAGRனா காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட்டுன்னு சொல்கிறாங்க. ப்ராஃபிட் ஏர்னிங் ரேஷியோ கூட 17.9 ரூபீஸ்க்கு இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் 2023 என்னோட நம்பர் 1 பெஸ்ட் பிக். அடுத்தது வந்து சிங்கர் இந்தியா லிமிடெட். இந்த ஸ்டாக் கரண்ட்டாக 73 ரூபீஸ்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் ஒரு ஷீவிங் மிஷின் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. மோஸ்ட்லி பேண்டமிக் பீரியடில் இவங்களுக்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியிலேருந்து பெரிய ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு. இந்தியாவோட ஜிடிபியில் ஃபினிஷ்டு ஃபேப்ரிக்ஸோட எக்ஸ்போர்ட் ஜாஸ்தி அடைஞ்சிருக்கு. நிறைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் கூட பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்கன்னு வைங்களேன். ஸோ சிங்கர் இந்தியாவுக்கு இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கப்படுது. இந்த ஸ்டாக் 2 இயர்ஸில் 220% ப்ரைஸ் ரைஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டாக் என்னோட செகண்ட் பெஸ்ட் பிக் ஃபார் 2023. தேர்டு வந்து அடார் ஃபான்டெக் லிமிடெட். இந்த ஸ்டாக் 2 இயர்ஸில் 180 ப்ரைஸ் ரைஸ் ஆகிருக்கு. இது ஒரு இண்டஸ்ட்ரியல் கம்போனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் செய்கிற கம்பெனி. லாஸ்ட் 3 இயர்ஸில் அடார் ஃபான்டெக்ஸ் ரெவன்யூ வந்து CAGR 6% லெவலுக்கு க்ரோத் அடைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் கூட 34.5% அளவுக்கு ரைஸ் ஆகிருக்கு. இது மட்டும் இல்லை, இந்த கம்பெனி ரீசெண்ட் இயர்ஸாக நிறைய ரிசர்ச் பண்ணுறாங்க வெல்டிங் டெக்னிக்ஸ் அப்கிரேட் பண்ண. ஏன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இந்த வெல்டிங்கில் தான் பெரிய சிக்னிஃபிகண்ட் ரோல் ப்ளே பண்ணுறதுனால வரும் காலத்தில் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த கம்பெனிக்கு கிடைக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டாக் என்னோட லிஸ்ட்டில் தேர்டு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா NBCC அப்படின்னா நேஷ்னல் பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்பரேஷன் செக்டார்.
இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் கீழே செயல்படுது. இந்த பர்டிகுலர் ஸ்டாக் லாஸ்ட் 2 இயர்ஸில் 120% ரைஸ் ஆகிருக்கு. என்பிசிசிக்கு நவரத்னா அப்படிங்கிற கம்பெனியிலேருந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வருது. ஒரு கொலாபரேட்டிவ் பிஸ்னஸ் மோடில் இந்தியா, மால்டீவ்ஸ், மொரிஷியஸ் அண்ட் துபாயில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்டாக்கோட ஃபினான்ஷியல்ஸ் கூட நல்லாவே இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் என்னோட பிக்கில் 4th. ஸோ இங்கே என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு 20,000 கேபிட்டல் அமௌண்ட் வந்து ஈக்குவலாக இந்த 4 ஷேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி, அதாவது ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒரு 5,000 ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்களேன். நீங்கள் கூட உங்கள் சில்ட்ரனுக்காக ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணி இந்த 4 ஸ்டாக்ஸையும் நீங்கள் வாங்கி வைங்க இந்த ஒரு 20,000 ருபீஸ்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஸ்ரீ டிக் விஜயில் ஒரு 75 ஷேர் வாங்கி வச்சுக்குவேன். சிங்கர் இந்தியாவில் ஒரு 70 ஷேர்ஸ், அடார் ஃபான்டெக்கில் ஒரு 65 ஷேர்ஸ், அப்புறம் என்பிசிசி இந்தியாவில் ஒரு 50 ஷேர்ஸ், டோட்டலாக 360 ஷேர்ஸ். இந்த 360 ஷேர்ஸ் வாங்குறதுக்கு எனக்கு வந்து ஒரு 20,000 இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், இன்க்ளூடிங் ப்ரோக்கரேஜு, டிரான்சாக்ஷன் டேக்ஸு, எஸ்டிடி, ஜிஎஸ்டி எல்லாம் சேர்ந்து. இப்போ எனக்கு வந்து ஒரு 12 to 16 months டைம் ஃப்ரேமில் எனக்கு இதிலிருந்து ஒரு 40% கெயின்ஸ் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் லாஸ்ட் 2 இயர்ஸில் இந்த ஸ்டாக்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20, 35, 40% வரைக்கும்லாம் போயிருக்கு. ஸோ ஆவரேஜாக பார்க்கும்போது இந்த 4 ஸ்டாக்ஸ் வந்து வாங்கி வச்சோம்னா ஒரு 12 to 16 monthsல ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அதாவது ஒரு 20,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரு 12 to 16 months கழிச்சு 26 இருக்கலாம், இல்லை 28,000 கூட இருக்கலாம். இதே நீங்கள் பேங்க்கில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இந்தளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும்னா வராது. ஸோ இப்போ இது என்னோடய ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான். நான் வாங்கினா இப்படி வாங்குவேன், நான் உங்களை இப்படி வாங்க சொல்லலை. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 100% யாருனாலையும் பர்ஃபெக்டான டிப்ஸ் கொடுக்க முடியாது, இப்படித்தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னவன் பெரிய கோடீஸ்வரனாக தான் இருப்பான். ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ் எப்போவுமே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதா தான் இருக்கும். ஸோ ட்ரேட் பண்ணும்போது ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணி வாங்குங்க, ரிசர்ச் பண்ணுங்கள். உங்களோட ஸ்டாக் புரோக்கர் இல்லைன்னா அவங்களோட பர்சனல் ரிசர்ச் கன்சல்டன்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கினா பெட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஃபேக்டர்ஸ் டு பி கன்சிடர்ட் பிஃபோர் பையிங் அ பெனி ஸ்டாக். அதாவது குறைந்த விலை ஸ்டாக்ஸ் வாங்கும்போது இதெல்லாம் மனசில் வச்சுட்டு வாங்க. ஃபஸ்ட் ஒன் வந்து ஹை ரிஸ்க்கு. ஹை ரிஸ்க்னா என்ன சார் பெனி ஸ்டாக்ஸ் வாங்குறதுல ஹை ரிஸ்க்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வாங்கினீங்கன்னா அது ரிஸ்க் கிடையாது. இன்ட்ராடே பண்ணிங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஏன் இன்ட்ராடே பண்ணால் மாட்டிக்குவீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு ஷேர் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வைங்க, அது ரொம்ப கம்மி வால்யூமில் ட்ரேட் ஆகுதுன்னு வைங்க. அது வந்து 3 ரூபீஸ்க்கு நிறைய இன்வெஸ்டர்ஸ் வாங்கியிருப்பாங்க. நீங்கள் இப்போ 5 ரூபாயில் நீங்கள் போய் வாங்கணும்னு நினைக்கும் போது என்ன ஆகும், ஆல்ரெடி ஒரு 6 monthsக்கு முன்னாடி நிறைய 3 ரூபீஸில் வாங்கினவங்க திடீர்னு அந்த நாள் வந்து உங்களோட கெட்ட நேரம் நிறையா விற்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, டவுன்வர்ட் ஃப்ரீஸ் போயிடுச்சுன்னா உங்களால் அது விற்க கூட முடியாது அன்றைக்கி இன்ட்ராடேயில். அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து ஆக்ஷன் மார்க்கெட்டுக்கெல்லாம் போயிட்டு பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். அதனால் பெட்டர் வந்து இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதில் வந்து ஷார்ட்டெல்லாம் போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. லாங் போகிறது பெஸ்ட்டு. சப்போஸ் விற்க முடியல அப்படின்னா நீங்கள் டெலிவரி கூட எடுத்துகிட்டு போயிடலாம். செகண்ட் வந்து அவாய்ட் த பை அண்ட் ஹோல்டு அப்ரோச் அப்படின்னு சொல்கிறேன். என்ன சார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்னு சொல்கிறீங்க, அப்புறம் செகண்ட் வந்து அவாய்ட் த பை அண்ட் ஹோல்டு அப்ரோச்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு 5 years 10 yearsக்கெல்லாம் இதை ஹோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த குறிப்பிட்ட டிமாண்ட் இருக்கும்போது நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வாங்கி ஒரு 12 to 16 months வச்சுட்டு ஒரு 30% 40% ரேட் ரைஸ் ஆயிடுச்சுன்னா வித்துட்டு வெளியில் வர்றது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த மாதிரி பெனி ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெண்டில் ரொம்ப ப்ரைஸ் ஜாஸ்தியாகிட்டே போகும், ஒரு ட்ரெண்டில் ரொம்ப கம்மியாகிட்டே போகும். அதனால் ட்ரெண்ட் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கினீங்கன்னா நல்லது. ட்ரெண்ட் அனாலிசிஸ் மட்டும் கிடையாதுங்க, இதில் வந்து ட்ரெண்ட் அனாலிசிஸும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கூட பண்ணுங்கள். இந்த கம்பெனி எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கு, இந்த கம்பெனிக்கு என்னென்ன ஆர்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கு, இந்த கம்பெனியோட க்ரோத் எப்படி இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு பெனி ஸ்டாக்ஸ் வாங்க ட்ரை பண்ணுங்கள். அதனால தான் அவாய்ட் த பை அண்ட் ஹோல்டு அப்ரோச்னு சொல்லியிருக்கேன். 5 years 10 yearsக்கு நீங்கள் ஹோல்டு பண்ணா வேண்டாம். அடுத்தது வந்து எபோவ் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்றைக்கி 35 ரூபீஸ்க்கு வாங்குறீங்கன்னா 37க்கு விற்க வேண்டாங்க, அது வேஸ்ட். நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதே வேஸ்ட்டு. 35 ரூபீஸ்க்கு நீங்கள் ஒரு பெனி ஸ்டாக் வாங்கினீங்கன்னா அதை விட்டுருங்க, அது ஒரு 45-50 ரூபீஸ் வரைக்கும் போட்டோம், அதுக்கப்புறம் விற்க ட்ரை பண்ணுங்கள். அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஸ்டாக்காக இருந்ததுன்னா, ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் நல்லா கரெக்டாக இருந்தது, கம்பெனியெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த 35 ரூபீஸ் வந்து ஒரு 45-50 போகிற கூட வாய்ப்பு இருக்குது.
ஸோ டோட்டலாக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பெனி ஸ்டாக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். 2023 என்னோட 4 பெஸ்ட்டு பிக்ஸ் என்னங்கிறத நான் சொல்லியிருக்கேன். பெனி ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயத்தை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை பேஸ் பண்ணி சின்ன சின்ன ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி புதுசாக நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சின்னதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தான் நீங்கள் உள்ளே வரீங்க, ஒரு சர்ப்ளஸாக ஒரு 10,000 15,000 இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டாக்ஸ் வாங்கி உங்கள் போர்ட்ஃபோலியோ டெவலப்மெண்ட் பண்ணி நல்லா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா மேலே இருக்க ஐகார்டில் நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். அங்கே நிறைய வீடியோ ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி போட்டிருக்கேன். அதையும் போய் பாருங்கள். இப்போ